வணக்கம் டாக்டர். வணக்கம். சர்க்கரை நோயாளிகளின் நலன் பத்தி பார்த்துட்டு வரோம். கட்டாயம். இப்போ சர்க்கரை நோயாளிகள் தொடர்ந்து மருந்து மாத்திரைகளை எடுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துட்டு இருக்கு. ஆமாங்க. அப்போ எப்போ அவங்க எடுத்துக்கிட்டு இருக்க மருந்தை கொஞ்சம் மாற்றணும் அப்படின்றத எப்படி தெரிஞ்சுக்கிறது? எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, இது ரொம்ப கொஞ்சம் சுருக்கிய விளக்கமாக சொல்ல முடியாது. அதை நம்ம இந்த ஒயிட் போர்டு மூலியமா ஏதாவது சொல்ல ட்ரை பண்றேன். நான் எனக்கு புரிந்த வரையில் அறிந்த வரையில் இப்போ சிம்பிளா எல்லாருக்கும் என்ன தெரியணும்னா, இது வாய், என்ன சுமாராக தான் வரைவேன் நான். என்ன இது வாய், இது உணவு குழாய், இது வயிறு, இது சிறுகுடல், அப்புறம் தான் பெருகுடல் ஆரம்பிக்குது இல்லைங்களா? இது பெருகுடல். கரெக்டா? இப்போ பொதுவாகவே சுகர் ஏன் வருது, வெயிட் ஏன் ஏறுது அப்படின்னா, வாயில் அதிகமாக செரிமானமாகும், வயிறில் செரிமானமாகும். இது வாய்ங்க, மவுத் வித் சலைவா. இதில் செரிமானம் தன்மை கொண்ட உள்ள பொருள் சலைவா. இதில் ஸ்டொமக்கு, இதில் நமக்கு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்னு ஒரு ஆசிட் இருக்கு. சிறுகுடல்ல ஸ்மால் இன்டெஸ்டைன்னு சொல்லப்படுற சிறுகுடல்ல டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் இருக்கு. கரெக்டுங்களா? அது பித்தப்பையிலிருந்து வர என்சைம் இருக்கு, பாங்க்ரியாஸ்ங்கிற கணையத்திலிருந்து வர என்சைம் இருக்கு. அதே பாங்க்ரியாஸ்ல தான் இன்சுலினும் வருது. இப்ப வாயில செரிமானமாகிற சாப்பாடா, வயிறுல செரிமானமாகிற சாப்பாடா, சிறுகுடல்ல செரிமானமாகிற சாப்பாடாவே நம்ம சாப்பிட்டோம்னு வச்சுங்க, பெரும்வாரியா. அதாவது என்ன அது சாப்பாடுனா, மூணு தாங்க. மாவு சத்து, கார்போஹைட்ரேட்னு சொல்றோம் இல்லைங்களா? கார்போஹைட்ரேட், புரதச்சத்து, புரோட்டீன் சொல்றோம் இல்லைங்களா? புரோட்டீன் அண்ட் கொழுப்பு சத்து. கொழுப்பு சத்து இது ஃபேட். இது மூணு தான் பெருஞ்சத்துன்னு சொல்றோம், மேக்ரோ நியூட்ரியன்ட்னு சொல்றோம். மேக்ரோ நியூட்ரியன்ட் எல்லாமே மாவு சத்து, புரதச்சத்து, கொழுப்பு சத்து. இது மூணுமே வாயில் செரிமானமாகும், வயிறில் செரிமானமாகும், இல்லையேல் சிறுகுடலில் செரிமானமாகும். இது எதுவுமே பெருகுடலில் செரிமானம் ஆகாது. பெருகுடல்ல தான் நம்மளோட பாக்டீரியா, வைரஸ், ஆர்கியா எல்லாமே இருக்கு. இப்போ இதுல செரிமானமாற சாப்பாடாவே நம்ம சாப்பிட்றோம்னு வைங்க, சுகர் வரத்துக்கான காரணமே இது மூணுத்திலையும் வேக வேகமாக அதிகபட்சம் 30 நிமிடத்திலிருந்து 6 மணி நேரத்திற்குள் இந்த எல்லா பொருளுமே நமக்கு செரிமானம் ஆயிடும். வாயில செரிமானமாகும், வயிறுல செரிமானமாகும், இல்லை சிறுகுடல்ல செரிமானமாச்சுன்னு வைங்க, இது எல்லாமே நம்மளுடைய லிவர்ல போய் கொஞ்சம் கொஞ்சமாக கொழுப்பாக மாறும். ஸோ கொழுப்பாக மாறும்போது இந்த லிவரோட வெயிட்ல 5லிருந்து 10% மேல் லிவரோட கொழுப்போட அடர்த்தி அதிகமாயிட்டா அதுக்கு பேர் ஃபேட்டி லிவர்னு பேர். இந்த லிவரோட கொள்ளளவில் 5லிருந்து 10% பளுவில் கொழுப்பு நிறைந்தால் அதுக்கு பேர் ஃபேட்டி லிவர். இந்த ஃபேட்டி லிவர் ஒரு முக்கியமான காரணம் சுகர் வரத்துக்கு. சுகர் வரத்துக்கு முன்னாடியே இது ஒரு முக்கியமான காரணம். சுகர் வந்த பிற்பாடு வருடங்கள் அதிகமாக இந்த லிவர்ல கொழுப்பு அதிகமாக படியும். ஏன்னா வாயில செரிமானமாகிற மாவுச்சத்து, மாவுச்சத்துனா என்னங்க, ரொம்ப கஷ்டம் கிடையாது. மாவுச்சத்து என்பது நம்ம கிழங்குகள், தானியங்கள் அனைத்தும், எல்லா தானியம், எல்லா கிழங்கு, எல்லா பேக்கரி ஐட்டம், எல்லா நொறுக்கு தீனி, ஸ்நாக்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட மாவு சத்து. அதுல கொழுப்பு சத்து இருக்கலாம், கொஞ்சம் புரத சத்து இருக்கலாம், அடிப்படையாக அது மாவு சத்து. நார்ச்சத்து ரொம்ப கம்மி. அது ஏங்கிறத நான் அப்புறமா விளக்குறேன். சோ மாவு சத்து அதிகமாகவோ புரதச்சத்து அதிகமாக சாப்பிடும்போது ஃபேட்டி லிவர் எஸ்டாப்ளிஷ் ஆயிடும். இதெல்லாம் டயபெட்டிஸ் வரத்துக்கு முன்னாடியே. சோ ஏன் இந்த லிவர்ல கொழுப்பு அடைஞ்சிடுச்சுன்னா, டயபெட்டிஸ் வந்தவங்களுக்கு இந்த லிவர்ல இருக்கும் கொழுப்புமே நம்மளுடைய வெறும் வயிற்று காலங்காத்தால எம்டி ஸ்டொமக்ல கொடுக்குறோம்ல, ஃபாஸ்டிங் பிளட் சுகர் வரத்துக்கான வெகு முக்கியமான காரணம். அதுக்கு பேர் ஆட்டோனாமஸ் ஹெப்பாட்டிக் குளுக்கோஸ் அவுட்புட். நாங்க தூங்கிட்டு இருக்கும் போது வர சுகர், அதான் தமிழ்ல சொன்னா தாந்தோணித்தனமான சர்க்கரை உற்பத்தின்னு சொல்லுவோம் நானு. அதுதான் ஒரு பெருங்காரணம் வெறும் வயிற்று சுகர் ஏறதுக்கு. இப்போ முதல் 7 வருஷம் சுகர் முதல் 7 வருஷத்துல அநேக கணக்குல ஒரு 5லிருந்து 7 வருஷம் வரைக்கும் நாங்க பாங்க்ரியாஸ்ங்கிற கணையத்தை தூண்டணும்னு வைங்க, மருந்து கொடுத்து. பாங்க்ரியாஸ்ங்கிற கணையத்தை தூண்டனா ஒன்று இன்சுலின் வரணும், இல்லைன்னா செரிமானம் பண்ணக்கூடிய அமிலம் வரணும். ஆனால் செரிமானம் பண்ணக்கூடிய அமிலத்துக்கு நம்ம தூண்டுறதுக்கு மருந்து மாத்திரை கிடையாது.
ஆனால் இன்சுலினை தூண்டுறதுக்கு நமக்கு மருந்து மாத்திரை இருக்கு. ஸோ ரத்த சக்கரை நமக்கு ஏற ஆரம்பிக்கும் பொழுது, இது ஒரு ரத்த குழாயின்னு வைங்க. இந்த ரத்த குழாயில ரத்த சக்கரை ஏற ஆரம்பிக்கும் பொழுது நாம இன்சுலினை தூண்டி, பாங்க்ரியாஸ்ங்கிற கணையத்தை தூண்டி இன்சுலினை வர வச்சு நம்ம ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையை செல்களுக்கு எடுத்துக்கிட்டு போவோம். ஆனால் இன்சுலினை அதிகமாக தூண்டும் போது இந்த தேவையில்லாமல் அதிகமாக இரத்த குழாயில் சுற்றும் சர்க்கரையை உடம்பால எங்கேயாவது ஒரு எரிபொருளாக தான் சேமிக்கணும். ஏன்னா இன்சுலின் வந்து வெறும் சர்க்கரை குறைக்கும் ஹார்மோன் அல்ல. இன்சுலின் ஒரு கொழுப்பை சேமிக்கும் ஹார்மோன், புரதம் உடையாமல் பார்த்து கொள்ளும் ஒரு முக்கியமான ஹார்மோன். அதனால என்ன ஆகும்னா, கொழுப்பு ரெண்டே இடத்துல தான் இன்சுலினால போய் கொழுப்பை தேக்க முடியும். ஒன்று நம்மளுடைய சதைகள், இன்னொன்று நம்மளுடைய நேராக போய் கொழுப்புலேயே போய் உட்கார்றது, இன்னொன்று நம்மளுடைய இருதயம். இந்த 3 இடத்துல தான் வந்து ஸ்கெலிட்டல் மசில், கார்டியாக் மசில் அண்ட் ஃபேட், இந்த 3 இடத்துல தான் இந்த தூண்டுற இன்சுலின் தானா தூண்டினாலும் சரி, மருந்து கொடுத்து தூண்டினாலும் சரி, இந்த இடத்துல எக்ஸஸா இருக்கிற சர்க்கரையை போய் கொழுப்பா உட்கார வச்சிரும். ஆனா இதுவே வருஷங்கள் ஆக ஆக, முதல் 7 வருஷத்துக்கு என்ன மருந்து கொடுத்தாலும் இந்த இன்சுலினை தூண்டி நம்ம அந்த சர்க்கரையை எடுத்துக்கிட்டு போய் நம்ம கொழுப்பாவது உட்கார வச்சிட முடியும். அதனால தான் மாத்திரை போட ஆரம்பிச்ச உடனே நிறைய பேர் வெயிட் விடும், எக்ஸசைஸ் பண்ணல அப்படின்னா. அதனால தான் வெறும் வாக்கிங் மட்டும் பத்தாதுன்னு சொல்லுவேன். வாக்கிங்கை தாண்டி ஏதாவது பண்ணுங்க, ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங் பண்ணுங்க, வெயிட் ட்ரைனிங் பண்ணுங்க, ஸ்விம்மிங் பண்ணுங்க, ஜாகிங் பண்ணுன்னு சொல்றேன். ஸோ இந்த வருஷங்கள் அதிகமாயிடுச்சுன்னு வைங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 7 வருஷங்கள் தாண்டி ஒரு 14-15 வருடத்திற்குள் வராங்கன்னு வைங்க ஒருத்தவங்க சுகர் பேஷண்ட். அப்போ இவங்களோட லிவரோட கொழுப்படர்த்தி அதிகமாக ஆரம்பிச்சிருக்கும். இன்னொன்று, இந்த லிவரோட சைஸே கொஞ்சம் கொஞ்சமாக பெரிதாக ஆரம்பிச்சிருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு 10-12 சென்டிமீட்டரே குறுக்களவு ஃபேட்டி லிவர் ஸ்பேன்னு சொல்லுவோம், இருக்க வேண்டிய அடல்ட்டுக்கு இருக்க வேண்டிய சைஸு கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகும். ஏன்னா லிவரால ஒரு தண்ணியை பிடிக்கிற பலூன் மாதிரி விரிஞ்சுக்கிட்டே போகும். இப்போ முந்தா நேத்தான்னு தெரியல, வி ஹேட் அ பேஷண்ட், பொதுவாகவே 13, 14, 15 சென்டிமீட்டர் வந்துட்டாலே ரொம்ப பெருசுன்னு சொல்லுவோம். இப்போ ஒருத்தர் 17 வருஷம் கழிச்சு வராங்கன்னா, அன்னைக்கு ஒருத்தவங்க பேஷண்ட் பார்க்குறேன் 21 சென்டிமீட்டர் இருக்கு லிவர் ஸ்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இருக்கிற லிவர் ஸ்பேனை விட ஆல்மோஸ்ட் டபுள் மடங்கு. அப்போ லிவரில் கொழுப்பு அதிகமாக உட்கார வெறும் வயிற்று சுகர் ஏறிக்கிட்டே போகும். அப்போ எந்த மருந்து கொடுத்தாலும் இப்போ இந்த ஃபாஸ்டிங் சுகரை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர்றது முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மெட்ஃபார்மின்ங்கிற மருந்து தான் முதல் தரமாக நாங்கள் பயன்படுத்துவோம். அதாவது ஃபேட்டி லிவர்லேருந்து வர ஃபாஸ்டிங் சுகருக்கு மெயினாக நாங்கள் டார்கெட் பண்ணுறது காலமாக பைகோனைடுன்னு ஒரு மருந்து 1918 ஆரம்பிச்சதுங்க. அது இன்னைக்கு ஃபென்ஃபார்மின் வந்தது, அப்புறம் மெட்ஃபார்மின்ங்கிற ட்ரக்காக இருக்குது. ஸோ இதோட ஆதி ட்ரக் வந்து கிட்டத்தட்ட 100 வருஷத்தை தாண்டியாச்சு. அதனால தான் தொன்று தொட்டு இதுதான். அதனால தான் இன்னைக்கு கூட வயதை கம்மி பண்ணக்கூடிய ஒரு பெருண்ட்ரக்கா பெரும் பணக்காரர்களால் உலகத்தில் பல இடங்களில் ஆஃப் லேபிளாக யூஸ் பண்ணப்படுது மெட்ஃபார்மின். ஸோ மெட்ஃபார்மினை கொடுக்க ட்ரை பண்ணுவோம். ஆனால் மெட்ஃபார்மின் கொடுக்கும் பொழுது இந்த ஃபாஸ்டிங் சுகர் ஆரம்ப காலங்களில் நல்லா குறையும். ஆனால் லிவரோட கொழுப்படர்த்தி அதிகமாக நம்மளால் மெட்ஃபார்மின் ஃபுல் டோஸ் கொடுக்க முடியாது. ஏன்னா லிவரில் கொழுப்பு அதிகமாக ஆக நம்ம மெட்ஃபார்மினோட ஒரு டோட்டல் டெய்லி டோஸ்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல வளர்ந்த நபருக்கு 2500 மில்லிகிராம் கொடுக்கணும்னு வைங்க. இந்த 2500 மில்லிகிராம் ஃபுல்லாக கொடுக்க முடியாது. அப்போது இதோட டோஸ் குறைஞ்சிக்கிட்டே போகும். ஏன்னா வருஷங்கள் ஆக ஆக்சுவலாக இவங்களுக்கு மெட்ஃபார்மின் டோஸ் அதிகமாக தேவைப்படும். ஆனால் இவங்களுக்கு ஃபேட்டி லிவர் இருக்கிறதுனாலேயே இவங்களுக்கு அநேகமாக பித்தப்பையில் கல்லும் இருக்கலாம், பித்தப்பையில் மண்ணும் இருக்கலாம். சாண்டியாக இருக்கும். ஏர்லி அல்ட்ராசவுண்டில் பித்தப்பை கல்லாவே இருக்கும், சிம்டம் வந்திருக்காது. அப்போது பித்தப்பையில் கல்லோ மண்ணோ இருந்தாலோ, லிவரில் கொழுப்படர்த்தி அதிகமாயிட்டாலோ அநேக பேருக்கு மெட்ஃபார்மினை இந்த 2500 மில்லிகிராம்ங்கிற டோஸில் கொடுக்க முடியாது. ஸோ அப்போ உடனடியாக நாங்கள் என்ன பண்ணுவோம், இந்த மெட்ஃபார்மின்ங்கிற மருந்தோட டோஸை சற்றே குறைப்போம்.
மெட்ஃபார்மின் எந்த மாதிரியான ட்ரக்குனா தனியாக ரொம்ப பவர்ஃபுல்லான ட்ரக்கு கிடையாது. ஆனால் மெட்ஃபார்மின் இல்லைன்னா மிச்சம் எந்த மருந்து கொடுத்தாலும் சுமாராக தான் வேலை செய்யும். அதுக்கு சிறந்த எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, சைவத்துக்கு சொல்லணும்னா, உப்பு போடாத வத்த குழம்பு மாதிரி ஆகிடும். அதான் என்ன சொல்லுவேன், உப்புனால வத்த குழம்பு இல்லை, ஆனால் உப்பு இல்லைன்னா வத்த குழம்பே இல்லை. அதே மாதிரி மெட்ஃபார்மின்னால வைத்தியம் இல்லை, ஆனால் மெட்ஃபார்மின் இல்லைன்னா வைத்தியமே இல்லாமோ சில பேஷண்ட்டுக்கு. ஆனால் இந்த ஃபேட்டி லிவர் எஸ்டாப்ளிஷ் ஆகிடுதா இந்த மெட்ஃபார்மின் ஃபுல் டோஸ் கொடுக்க முடியாது. அப்போ வருடங்கள் அதிகமாகும் போது மெட்ஃபார்மினோட டோஸ் அநேக பேர் குறைஞ்சிக்கிட்டே போகும். 2500 2000 வரும், 2000 1500 வரும். 1000 மில்லிகிராம் போட்டாலே சிலருக்கு நெஞ்செரிச்சல் வரும், 500 போட்டாலே நெஞ்செரிச்சல் வரும், புளியேப்பம் வரும், பேதி வரும். அப்போ மெட்ஃபார்மின் இன்டாலரன்ஸ்னு ஆகிடும். அப்போ நிறைய பேருக்கு இந்த 14 வருஷத்துலேருந்து 21 வருஷம்லாம் தாண்டிட்டாங்கன்னா இதெல்லாம் அட்ரஸ் பண்ணாமல், இந்த ஃபேட்டி லிவரை அட்ரஸ் பண்ணாமல், இந்த சுகரோட பேசிக் டெம்ப்ளேட் புரியாமல் இருந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு அப்புறம் இத்தனை வருடங்கள் தாண்டிட்டா அடிப்படை மருந்தான மெட்ஃபார்மினை டைட்ரேட் பண்ணுறதே கஷ்டமாயிடும். மெட்ஃபார்மினை டைட்ரேட் பண்ணணும்னா உங்களுக்கு முதல்ல ஃபேட்டி லிவர் கொஞ்சம் குறையணும். ஆனால் ஃபேட்டி லிவருக்கு அப்போதான் ஃபாஸ்டிங் சுகர் குறையும். ஆனால் ஃபேட்டி லிவரை குறைக்கிறதுக்கு உலகத்தில் தரமான அலோபதி சிகிச்சை முறை இல்லை. ஸோ நீங்கள் அப்போ குடல்ல இருக்கிற பாக்டீரியாவை நாடியே ஆகணும். குடல்ல இருக்கிற பாக்டீரியாக்கான சாப்பாடு, அப்போதான் சொன்னேன், மாவு சத்து, புரதச்சத்து, கொழுப்பு சத்து, இது மூணுமே செரிமானமாக முடியாத ஒரே இடம். அதாவது இதெல்லாம் மேலேயே செரிமானம் ஆகிடும். இதை தாண்டி இந்த இடத்துல செரிமானமாகாத ஒரே தாது பொருள் ஃபைபர். ஃபைபர் மட்டும்தான் உங்க பெருகுடல்ல செரிமானம் ஆகும். அதுவும் நம்ம குடல்ல இருக்கிற பாக்டீரியாவோட தீனியாக. ஸோ இந்த பாக்டீரியா இந்த ஃபைபரை சாப்பிடும் பொழுது, ஏன்னா மனுஷனால இந்த நார்ச்சத்தை சாப்பிட முடியாது. ஏன்னா நார்ச்சத்திலும் சற்றே ஒரு மாவு சத்து உண்டு. ஆனால் இந்த மாவு சத்தை இந்த ஃபைபரை உடைச்சி மனுஷனால சாப்பிடக்கூடிய மரபணு நம்ம கிட்ட கிடையாது. வெறும் 17 170 மரபணு தான் மனிதனுக்கு இருக்கு. ஆனா இந்த ஃபைபரை உடைச்சி இந்த மாவு சத்தை தனக்கு சாப்பாடா மாத்திக்கிறதுக்கு நம்ம குடல்ல இருக்கிற பாக்டீரியா கிட்டத்தட்ட 1,00,000 மரபணு இருக்கு. ஸோ இட் ஹஸ் காட் மேனிஃபோல்ட் கெப்பாசிட்டி. ஸோ அப்போ இந்த மாவு சத்தை அதோட தீனியா மாத்தி அதோட கடைசி பொருளாக மைக்ரோபியல் மெட்டபலைட்ஸ்னு சொல்லுவோம். அதாவது மனிதனால் உற்பத்தி பண்ண முடியாத, கிருமிகளால் மட்டுமே உற்பத்தி பண்ணக்கூடிய சில தாது பொருள்களால் மட்டுமே, அதில் ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட் வரும், ட்ரிப்டோஃபைன் மெட்டபலைட்ஸ்னு வரும், செரோட்டோனின், நிறைய மெட்டபலைட்ஸ் வரும். இதெல்லாம் மனிதனால் சரி பண்ண முடியாதது. அதை எடுத்துக்கொண்டு போய் நம்ம லிவர்ல இருக்கிற கொழுப்போட வீரியத்தை சற்றே குறைக்க முடியும். அப்பதான் இதையெல்லாம் நீங்க பண்ணிட்டு மாவுச்சத்து உட்கொள்வதை கம்மி பண்ணி, புரதச்சத்து உட்கொள்வதை கம்மி செய்து, கொழுப்பு சத்தை உட்கொள்வதை கம்மி செய்து, ஃபைபரை இன்க்ரீஸ் பண்ணி, உங்களால் டாக்டர் எனக்கு இதுக்கு, ஏன்னா நிறைய பேருக்கு என்ன ஆகும்னா வருடங்கள் ஆக ஆக நார்ச்சத்தை அதிகமாக சாப்பிடுவதும் கடினமாகிவிடும். கொஞ்சம் கீரை சாப்பிட்டாலே நெஞ்சிலேயே நிற்கிது டாக்டர்மாங்க, வாழைத்தண்டு சாப்பிட்டாலே நெஞ்சில் நிற்கிது டாக்டர், கீரை சாப்பிட்டாலே. ஏன்னா ஃபைபரை உடைக்கக்கூடிய நல்ல பாக்டீரியா அவங்க குடல்ல இல்லைன்னு அர்த்தம். அவங்க காலங்காலமாக நார்ச்சத்து மிகுந்த பொருள்களை சாப்பிடலன்னு அர்த்தம். அப்போ இதெல்லாம் அவங்க செஞ்சுட்டு அதுக்கப்புறமும் சுகர் குறையல, நான் என்னோட பெஸ்ட் எஃபர்ட்டை போட்டேன் டாக்டர் 3 மாதம் 6 மாதம்னு சொல்லும் பொழுதுதான் நம்ம மருந்தை மட்டும் மாற்றணுங்கிற ஒரு நிலைக்கு வரணும். ஏன்னா மருந்து எப்படி எடுத்துக்கணும்னா, நீங்கள் மருந்து, உணவு, மருந்து, மன உளைச்சல், உடற்பயிற்சி அண்ட் மெடிசின்ஸ்னு பார்த்தீங்கன்னா மருந்தோட ரோல் நான் எப்படி அசைன் பண்ணுவேன்னா ஒரு 10% தான் சொல்லுவேன். டயட், எக்ஸசைஸ், தூக்கம், மன உளைச்சல் இல்லாமல் இருத்தல், இதுதான் 90% வைத்தியத்தில். 10% ஊந்துதலாக தான் மருந்து இருக்க முடியும். உங்க வீட்டு வண்டியோட சாவியா தான் மருந்து இருக்க முடியும், வண்டியா மாற முடியாது.
உங்க மருத்துவனாகட்டும் மருந்தாகட்டும். அதான் சொல்லுவேன், வண்டியோட சாவியா மருந்த நினைங்களை ஒழிய வண்டியா நினைக்காதீங்க. மருந்துனால உங்க வாழ்க்கை ஓடாது, நீங்க தான் வாழ்க்கையை முறையை மாற்றணும். மருத்துவனால வழிகாட்டுதல் செய்ய முடியும். So the doctor's job is to be the key to the car, not the car driver. The key does not drive the car, but without the key, the car does not drive. That key being your doctor. ஸோ பீரியாடிக்கல் செக்அப் பண்ணிக்கலாம். பீரியாடிக்கல் செக்அப் உங்களுடைய 3 மாச சராசரிக்கு ஏற்ப உங்களுடைய பீரியாடிக் செக்அப் மாறும். 7-7.5 தான் இருக்கு அப்படின்னா நீங்க குறைந்தபட்சம் 3-4 மாதத்திற்கு ஒரு முறை ஒரு தரமான முதல் வரிசை பரிசோதனை நிலையத்துல உங்க ரத்தத்தை பரிசோதிச்சு 3 மாச ஆவரேஜை டெஸ்ட் பண்ணி உங்களுடைய குடும்ப மருத்துவர் உங்களுடைய தனி ஆலோசகர் என்ன சொல்றாரோ கேட்டு நடந்தால் உசித்தம். தேங்க்யூ டாக்டர். பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்கறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.